ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மெட்ரா ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்ல என்ன எபிசோட் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? ரேவதியை பார்க்கவே ரொம்ப வேடிக்கையா இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்க மண்டையில போட்டு எல்லா விஷயத்தையும் குழப்பி ஒரு வழியா ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி என்னப்பா ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ரேவதி எல்லா விஷயத்தையும் எம்டி சார் கிட்ட மனசை விட்டு பேசுவாங்கன்னு பார்த்தா இங்க என்னன்னா அவங்க மனசாட்சி கிட்டே மனசை விட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன ரேவதி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? மனசை விட்டு பேச வேண்டியது உங்களோட எம்டி சார் கிட்ட, மனசாட்சி கிட்ட இல்ல. ரேவதி இந்த இடத்துல ரொம்பவே இருக்காங்க எம்டி சாரை பத்தி. இவர் நம்மள காதலிக்கிறாரா இல்லையா, அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அவர் வாயால வரவிக்கலான்னு பார்த்தா அந்த பிளான சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ரேவதி. உடனே இந்த இடத்துல அவங்க மனசாட்சியை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ரேவதி அவங்க மனசாட்சியை கூப்பிடுது. என்ன ரேவதி என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ரேவதி ரொம்பவே பயந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஐயோ அம்மா யாரு அது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டாங்க ரேவதி. ரேவதி ரொம்ப பயப்படாதீங்க, அது வேற யாரும் இல்ல, உங்க மனசாட்சி தான், பேயோ பிசாசோ கிடையாது. உடனே ரேவதியோட மனசாட்சி ரேவதி கிட்ட கேக்குது. என்ன நீனு எப்பவுமே படுத்தோன்னே தூங்கிடுவ, இன்னைக்கு என்னன்னா இங்கே அங்கே லாத்திட்டு இருக்க, சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சொல்ல போனா நீ நிதானமாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட மனசாட்சி கேட்டுட்டு இருக்கு ரேவதி கிட்ட. ஒரு பக்கம் ரேவதி வந்து அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மனசாட்சி கிட்ட. உடனே அந்த மனசாட்சி மறுபடியும் ரேவதி கிட்ட சொல்லுது, பார்த்தா அப்படிலாம் தெரியலையே, உன் மனசு உன்கிட்ட இல்ல வேற எங்கேயோ இருக்கு, ஒருவேளை உன் மனசு எம்டி சார் கிட்ட இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு மனசாட்சி. உடனே ரேவதி சொல்றாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நீயே ஏதாவது உளறிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்கிற. இன்னொரு பக்கம் மனசாட்சி சொல்லுது, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இங்க பாரு ரேவதி, நீ வேணா உன்னை சுத்தி உள்ளவங்களை ஏமாத்தலாம், ஆனா உன் மனசாட்சியை ஏமாத்த முடியுமா என்ன? உண்மையை ஒத்துக்கோ. அதானே ரேவதி, உண்மையை ஒத்துக்கோங்க. மனசாட்சி கிட்ட போய் சொல்லி என்ன பண்ண போறீங்க? அது உங்களோட மனசாட்சி ரேவதி, அது எப்படி போய் தப்பா சொல்லும்? மனசாட்சி கேக்குது ரேவதி கிட்ட. உண்மையை சொல்லு ரேவதி, உன்னோட எம்டி சார் உன்னோட அனுமதி இல்லாமே உன் மனசுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு, கரெக்ட் தானே நான் சொல்றது? கரெக்ட் தான். உடனே நம்ம ரேவதி வந்து திருன்னு முழிச்சிட்டு அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ரேவதி, நீங்க மனசை விட்டு எம்டி சார் கிட்ட தான் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, சரி வீட்டுல இருக்கவங்க கிட்ட ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா அங்கேயே எதை சொல்ல மாட்டீங்க, உங்க மனசாட்சி தானே, உண்மையா தான் சொல்லுங்களேன். மனசாட்சி கிட்டே போய் சொல்லி என்ன பண்ண போறீங்க? உடனே ரேவதி வந்து ஒரு பதிலையும் யோசிச்சு மனசாட்சி கிட்ட சொல்றாங்க. அதெல்லாம் எப்படி நீ சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவர் என்னோட எம்டி சார் அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம அம்மா பாத்துருக்கிற மாப்பிள்ள கூட தான் என்னோட மிச்ச வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி. என்ன ரேவதி நீங்க இப்படி சொல்றீங்க? மனசாட்சி கிட்டே மனசாட்சி இல்லாம போய் சொல்றீங்களே. உடனே ரேவதி சொல்றாங்க, எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அம்மா பாத்துருக்கிற மாப்பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி உங்க வாய் வேணா போய் சொல்லலாம், ஆனா உங்க கண்ணு வேற ஏதோ உண்மையில சொல்லுது. உடனே ரேவதி சொல்றாங்க, இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும்னா இதுதான் நான் பண்ணி ஆகணும், இதுல எனக்கு லவ் பண்றதுக்கு என்ன டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மனசாட்சி வந்து திருப்பிட்டு ரேவதி கிட்டே கேக்குது, ஏன் ரேவதி நீ தான் உன் குடும்பத்தை சேர்த்து வைக்க போறியா என்ன? உன் குடும்பத்தை சேர்த்து வைக்க ரெண்டு குடும்பமும் பேசினா பத்தாதா, அதுக்கு கல்யாணம் பண்ணணுமா என்ன அப்படின்னு சொல்லி மனசாட்சி கேட்டுட்டு இருக்கு. ரேவதி உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரேவதி யார் சொல்ற பேச்சுன்னா கேட்க மாட்டீங்க, அட்லீஸ்ட் உங்க மனசாட்சி சொல்ற பேச்சையாவது கேளுங்களேன், கொஞ்சமாவது யோசிங்க. உடனே மனசாட்சி ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்கு. பாரு ரேவதி, நீ இதுக்கப்புறம் எடுக்க போற ஒரு முடிவும் உன்னோட முடிவா தான் இருக்கணும். நீ உன்னோட எம்டி சாரை காதலிக்கிறதா இருந்தா டைரக்டா போய் அவர்கிட்ட காதல சொல்லிடு. இல்ல நான் அம்மா பாத்துருக்கிற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நீ முடிவுல இருந்தனா உன்னோட எம்டி சாரை நீ மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மனசாட்சி. உடனே ரேவதி கேக்குறாங்க, என்ன மறந்துடணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மனசாட்சி சொல்லுது, ஆமா ரேவதி மறந்துதான் ஆகணும், நீ இந்த ரெண்டு முடிவுல ஏதாவது ஒரு முடிவுல கரெக்டா இரு ரேவதி, இனி உன் கையில தான் இருக்கு, நீ எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போற, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையா இல்ல அம்மா பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை கூட கல்யாணம் பண்ற வாழ்க்கையா, நீயே யோசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனசாட்சியா இருந்தாலும் நியாயமா பேசுறாங்கப்பா. ரேவதி உங்க மனசாட்சி பேசுனது கேட்டீங்களா இல்லையா? உங்க முடிவு உங்க கையில, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. சரி நம்ம கார்த்தியை என்ன பிரச்சனையில இருக்காருன்னு பாப்போமா? இருக்கிறதுலயே அவர் தான் ரொம்ப பாவம், அவருக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருதோ தெரியல. திருப்பி ஒரு பக்கம் ரேவதியோட கல்யாணத்தை நிறுத்துவாரா இல்லைன்னா 90 நாளைக்குள்ள அபிஷேகத்தை நடத்தி காமிப்பேன் அப்படின்னு சொல்லி தாத்தா வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவாரான்னு தெரியல. ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் கார்த்தியை. கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படியாவது இந்த ரெண்டு பிரச்சனையும் முடிச்சு ஆகணும், இதுக்கு இருக்கிற ஒரே வழி வீடியோ ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதா. அந்த வீடியோ ஆதாரத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நேரா ஈஸ்வரியத்தை கிட்ட போயிட்டு இந்த ஆதாரத்தை காமிச்சா அவங்களே கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு கார்த்தி. உடனே கார்த்தி வந்து மயில் வாகனத்தை போன் பண்ணி கூப்பிடுறாரு. மயில் வாகனம் வந்து சொல்லு சகல எதுக்காக என்ன வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. எதுக்காக மயில் வாங்கணும், தனியா இப்படி கஷ்டப்படுறது, அதான் உங்களையும் ஜோடி சேர்த்துக்கலான்னு கூப்பிட்டாரு போல, ரெண்டு பேரும் சேர்ந்து மாஸ் காமிங்க. உடனே கார்த்தி சொல்றாங்க, இல்ல அந்த வீடியோ ஆதாரம் வந்து ரொம்ப முக்கியமான சாட்சி, நம்மளுக்கு இந்த வீடியோ மட்டும் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்தி. மயில் சொல்றாங்க, நீங்க சொல்றது என்னவோ கரெக்ட் தான் சகல, ஆனா அந்த போன் இப்ப எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாதே, அப்ப எப்படி அது நம்ம கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கையில அந்த போன் கிடைக்கணும் சகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மயில் வாகனம். இடத்துல சந்திரகலா வந்து ஈஸ்வரியை பார்த்து சொல்றாங்க, அக்கா நம்மளுக்கு வந்த பிரச்சனை எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கு நெருங்கிட்டு வந்த ஆபத்தையும் திசை திருப்பி விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரகலா. என்ன சந்திரா, கார்த்தியை தானே சொல்லிட்டு இருக்கீங்க, இனி 90 நாளையில கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்தி முடிக்கிறதுன்னு ரொம்ப யோசனையிலே பிஸியா இருப்பான், சைடு தலை வச்சு கூட படுக்க மாட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சந்திரா நினப்பு தான் பொழப்பு கெடுக்கும், நம்ம கார்த்தி இங்க
இங்க உள்ள பிரச்சனையும் முடிப்பாரு, அங்க கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியா நடத்தி முடிப்பாரு. சந்திரா சொல்றாங்க, இனி நம்ம பிரச்சனைக்கே வரமாட்டாக்கா, நீ எதுக்கு சோகமா வச்சிட்டு இருக்க மூஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சந்திரகலா ஈஸ்வரியை பார்த்து. ஈஸ்வரி சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் கரெக்டா சந்திரா, ஆனா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்தா தானே அங்க கும்பாபிஷேகம் நடக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கணும் தானே அவன் நினைச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. என்ன சந்திரகலா, இந்த விஷயத்த மறந்துட்டீங்களா என்ன? சந்திரா சொல்றாங்க, அந்த முடிவும் நீ தானே எடுக்க போற, நீ முடிவு சொன்னாதானே இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர போகுது. உன்னோட பதில் அவங்களுக்கு சாதகமா இல்லைன்னா ரெண்டு குடும்பமும் எப்படி ஒன்னா சேரும், அது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரா. சந்திரா சொல்றாங்க, நம்ம அம்மாவோட நிலைமைக்கு அவன் தானக்கா காரணம், அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு குடும்பமும் எப்படி ஒன்னா சேரும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சந்திரா கேக்குறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா நீ சொல்றது கூட கரெக்ட் தான், ஆனா உங்க மாமா சும்மா இருக்க மாட்டாரு, ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும்னு அங்க போவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி, நீங்க மட்டும் தான் போக மாட்டீங்க, உங்களை தவிர எல்லா குடும்பமும் அவங்க குடும்பத்தோட சேரணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏற்கனவே அவங்க நடவடிக்கைலாம் ரொம்ப மாறி போயிடுச்சு, நான் ஒரு வார்த்தை சொன்னா அவங்க என் பேச்சை மட்டும் தான் கேட்பாங்க, ஆனா அந்த டிரைவர் பைய கார்த்தி கொடுக்குற தைரியத்துல இப்பெல்லாம் என்னோட பேச்சே சரியா கேட்கறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி, அது உங்களுக்கு இப்பதான் தெரியுதா என்ன? அவங்களா உங்க மாப்பிள்ளையோட கட்சி, உங்க கூட இப்படி சேருவாங்க. சந்திரா சொல்றாங்க, நீ சொல்ற விஷயம் என்னமோ நியாயமான விஷயம் தான், ஆனா நீ முடிவே எடுக்காம இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரா. சந்திரா, இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு சொல்றீங்களா இல்ல நடக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ஆனா ஈஸ்வரிய குத்த சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது, இந்த சந்திரா இருக்காங்களே அவங்க தான் தூண்டி விடுறதே. இது கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி, உங்களுக்கே பயமா? நீங்க ரொம்ப தைரியமானவங்கள நினைச்சிட்டு இருக்கோம். சந்திரா சொல்றாங்க, என்னக்கா நீயே பயந்துட்டு இருந்தா இப்படி? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, ஃபர்ஸ்ட்லாம் எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு நான் தைரியமாவும் எல்லாத்தையும் எதிர்த்து நின்றேன், ஆனா இந்த கார்த்தி எப்போ நம்ம வீட்டுக்குள்ள வந்தானோ அது மட்டும் இல்லாம அவனை இங்க இருந்து நம்ம எப்படி துரத்தி விட்டோமோ இந்த விஷயத்தெல்லாம் நினைச்சாதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு, அதை வச்சு அவன் ஏதாவது பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. ஏன் ஈஸ்வரி, உங்க மாப்பிள்ளை மேல அவ்வளவு பயமா என்ன? ஆனா ஈஸ்வரி, உங்களோட தைரியத்தையும் முயற்சியும் ரொம்ப பாராட்டணும்னே சொல்லலாம். கார்த்தி நீங்க பண்ற விஷயத்தெல்லாம் தடுப்பாருன்னு தெரிஞ்சும் தைரியமா துணிச்சு போராடுறீங்களே, அதுதான் உங்ககிட்ட பிடிச்சதே. ஈஸ்வரி சொல்றாங்க, நீயே பாத்தியா சந்திரா, இங்க நடக்கிறதெல்லாம் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அவன் முன்னாடி வந்து நிக்கிறான், அது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலயும் பிரச்சனை பண்றான், எல்லா விஷயத்தையுமே தடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அதனாலதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. சந்திரா சொல்றாங்க, என்னக்கா போய் போய் அந்த டிரைவர் பையலுக்கா வந்து பயந்துட்டு இருக்க, நீ எப்படிப்பட்டவ, எவ்வளவு தைரியமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரா. ஈஸ்வரி சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சந்திரா, ஆனா கார்த்தி மாதிரி ஆள் இல்லாம வேற யாராவது இருந்தா நான் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன், ஆனா இந்த கார்த்தி லேசுப்பட்டவனே கிடையாது, இவனை சமாளிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி, கார்த்தி மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா உங்களை கையில பிடிக்க முடியுமா என்ன? சும்மாவே நீங்க ஆடுன்னு ஆடுவீங்க, கார்த்தி மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா எவ்வளவு ஆடுவீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, உனக்கு தான் அவனை பத்தி தெரியல, கண்டிப்பா இந்த ரெண்டு பிரச்சனையும் எப்படியாவது சால்வ் பண்ணதான் பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சந்திரா சொல்றாங்க, நீ என்னக்கா பேசிட்டு இருக்க, மத்த விஷயத்துல வேணா நீ சொன்ன மாதிரி பண்ணிருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன், ஆனா இந்த விஷயத்துல கண்டிப்பா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவன் நினைச்ச மாதிரி இந்த ரெண்டு விஷயமே நடக்காது, கோயில் கும்பாபிஷேக விஷயமும் நடக்காது, நம்ம ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் நடக்கிறதையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயத்திலுமே அவன் தோக்க தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரா. கார்த்திக்கு என்னைக்குமே தோல்வி கிடையாது, கார்த்தி தோப்பாரா என்ன? அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா ரெண்டு பிரச்சனையும் எப்படி ஹேண்டில் பண்றாங்க மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க, அப்போ உங்களோட மூஞ்சி ரியாக்ஷன் எப்படி இருக்கு பார்க்க தான் நாங்களாம் ஆவலா இருக்கோம். ஈஸ்வரி சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு நம்பிக்கை வருது சந்திரா, நீ நடக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சந்திரா சொல்றாங்க, சரிக்கா நீ எதுக்கும் பயப்படாத, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். என்ன சந்திரா, நீங்க கூட இருக்கிறது தான் பெரிய பயமே எங்களுக்கு. இந்த இடத்துல நம்ம மயில் வாகனத்தை தான் காமிக்கிறாங்க. ரோகிணி வந்து மயில் வாகனத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்னங்க நம்ம குடும்பத்துக்கு மட்டும் எப்படிதான் தேடி தேடி பிரச்சனை வந்துட்டே இருக்கோ, அது மட்டும் இல்லாம இந்த 90 நாளைக்குள்ள எப்படி கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்க போறாங்க, அது மட்டும் இல்லாம தாத்தா வாக்கு வேற கொடுத்திருக்காரு, மாமா வந்து இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ரோகிணி. கார்த்திகைக்கு பிரச்சனை வரதெல்லாம் ஒன்னும் புதுசு கிடையாது, அவர் புத்திசாலித்தனமா யோசிச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவாரு பாருங்க. மயில் சொல்றாங்க, ஆமா அவரு தான் எவ்வளவு பிரச்சனை தாங்குவாரு, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அவருக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மயில். இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்னா அந்த வீடியோ ஆதாரம் கையில கிடைக்கணும், அந்த வீடியோ ஆதாரம் கையில கிடைச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மயில். ஆனா அந்த போன் இப்ப எங்க இருக்குன்னு தான் தெரியலையே, அந்த போன் கிடைச்சாதானே நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும் மயில். உடனே ரோகிணி சொல்றாங்க, அந்த மொபைல் தான் இப்ப எங்க இருக்குன்னு தெரியலையே, எங்க போய் நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றது ரோகிணி, எப்படியாவது தேடி பிடிச்சுதான் கண்டுபிடிக்கணும். மயில் சொல்றாரு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா அந்த வீடியோ ஆதாரம் கிடைக்கணும், அவங்க அம்மாவோடைய நிலைமைக்கு, அதாவது உங்க பாட்டியோட நிலைமைக்கு என்ன காரணம்னு எல்லா விஷயமே அந்த வீடியோக்குள்ளதான் அடங்கியிருக்கு, அந்த விஷயத்த மட்டும் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துட்டோம்னா ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மயில். ஆனா அந்த வீடியோ தான் எங்க போச்சுன்னு தெரியலையே, அந்த மொபைல் கிடைச்சாதானே நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும் மயில், இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்கன்னே புரியல. உடனே ரோகிணி சொல்றாங்க, ஆமாங்க நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், எப்படியாவது அந்த போன் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே அந்த இடத்துல ரோகிணியோட மொபைல் வேற ரிப்பேர் ஆயிடுது. உடனே ரோகிணி சொல்றாங்க, அச்சோ மொபைல் வேற ரொம்ப கோளாறு பண்ணுதே. உடனே மயில் சொல்றாங்க, நம்மளுக்குன்னு ஒரு மொபைல் வாங்கணும்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதையும் எவ்வளவு நாள் தான் யூஸ் பண்ணாமே இருக்கிறது, அப்புறம் வீணா போயிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மயில். சரின்னு சொல்லிட்டு
மயில ரோகிணி வந்து அந்த மொபைலை எடுத்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மொபைலையும் எடுத்துறாங்க. ஆன் பண்ணி பார்த்தா அந்த மொபைல்ல சார்ஜே இல்ல. என்ன ரோகிணி மயில், நீங்க 2 பேரும் இவ்வளவு நாள் கழிச்சு தூசி தட்டி எடுத்தா எப்படி சார்ஜ் இருக்கும்? உடனே சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜும் போடுறாங்க. சார்ஜ் போட்டு மொபைலும் ஆன் ஆயிடுது. அந்த மொபைல ஆன் பண்ண உடனே சிக்னலும் ஆன் ஆயிடுது. ஏற்கனவே கார்த்தி வந்து ஒரு நம்பரை கொடுத்து இதை ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க அதிகாரி கிட்ட. மொபைல் வந்து இப்போதைக்கு ஆஃப்ல இருக்கா, ஆனா இது எப்போ ஆன் ஆச்சோ அந்த சிக்னலை வச்சு எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு கார்த்தி வந்து ஏற்கனவே அதிகாரி கிட்ட சொல்லி வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதுலதான் ரொம்ப முக்கியமான ஆதாரம் இருக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சரவணனும் ஆல்ரெடி அதிகாரி கிட்ட சொல்லி வச்சிருந்தாங்க. இதுல சரவணனும் ஈடுபட்டு இருக்கனால உடனே சரவணன் வந்து இதை பாக்குறாங்க. அந்த மொபைல்ல இருந்து சிக்னல் கிடைக்கிறத சரவணன் பார்த்துட்டு இந்த மொபைல் வந்து ஆன் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ஷாக்கிங்கா. உடனே சரவணன் வந்து பதறி போய் என்னடா இது, இத்தனை நாளா இந்த மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு, இப்போ எப்படி வந்து ஆன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ மயில்வாகனம், நீங்க தேடிட்டு இருக்கிற மொபைல் உங்க கையில தான் இருக்கு. உடனே சரவணன் வந்து சரி இந்த சிக்னல் வந்து எங்க காமிக்குது அப்படின்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சாமுண்டீஸ்வரி வீட்டை தான் காமிக்குது. உடனே சரவணன் வந்து கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாம கார்த்திக்கு போன் அடிச்சிடுறாரு. உடனே கார்த்தி வந்து போன் எடுத்துட்டு சொல்லுங்க சரவணன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. சரவணன் சொல்றாரு, நீ வந்து என்கிட்ட ஒரு மொபைலை கொடுத்து இந்த மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, ஆனா இந்த மொபைல் எப்ப ஆனாலும் சிக்னல் காமிக்க சொன்னீங்களா, அதே மாதிரி இந்த மொபைல் ஆன் ஆகி சிக்னல் காமிச்சிருக்கா அப்படின்னு சொல்றாரு சரவணன். கேட்ட கார்த்திக்கு சந்தோஷப்படுறதா பதட்டப்படுறதானே தெரியல. ஏன்னா அந்த மொபைலுக்குள்ளதான் எல்லா பிரச்சனையும் முடிக்க போற ஆதாரமே ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதனால கார்த்தி சந்தோஷம் தான் படுவாரு. கார்த்தி வந்து உடனே அந்த அட்ரஸ் எங்க காமிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சரவணன் வந்து ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு கார்த்தி கிட்ட. கார்த்தி வந்து சரவணன் சொல்ற அட்ரஸ் கேட்ட உடனே ஷாக்கிங் ஆகுறாரு. ஏன்னா அது வேற யார் அட்ரஸும் கிடையாது, ஈஸ்வரியோட அத்தை அட்ரஸ் தான். அதனால கார்த்திக்கு கொஞ்சம் ஷாக்காவே இருக்கு. ஆனா இந்த போன் எப்படி அந்த வீட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. கார்த்தி வந்து சரவணன் கிட்ட சொல்றாங்க, இது வேற யார் அட்ரஸும் கிடையாது, ஈஸ்வரி அத்தை வீடோட அட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரவணன் வந்து என்ன சொல்றீங்க கார்த்தி, அத்தையோட அட்ரஸா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி சொல்றாங்க, சரி சரவணன், உனக்கு இந்த இடத்துல நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். உடனே சரவணன் சொல்றாங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க கார்த்தி, உங்களுக்கு எந்த உதவினாலும் என்கிட்ட எப்ப வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரவணன். ரொம்ப நல்லவரா இருக்காருப்பா இந்த சரவணன். இந்த இடத்துல கார்த்திக்கு சந்தேகம் சந்திரகலா மேலதான் திரும்புது. என்ன கார்த்தி, நீங்க சந்திரகலாவையும் சந்திக்கப்படுறீங்களா? ஆனா கார்த்தி சந்திக்கப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கும், செய்யக்கூடிய ஆளு தானே அவங்க. ஆனா நீங்க தேடிட்டு இருக்க ஆளே வேற ஒருத்தர். கார்த்தி வந்து மயில்வாகனத்துக்கு உடனே கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம தேடிக்கிட்டு இருக்க மொபைல் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே மயில்வாகனம் சொல்றாங்க, என்னப்பா சொல்ற, அப்படியா உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. ஆமா மயில், கார்த்தி சொல்றது உண்மைதான், போன் கிடைச்சிருச்சு, இனி என்ன 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்க வேண்டியதா உங்க வேலை. மயில் கேக்குறாங்க, சரிப்பா இப்ப அந்த மொபைல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது கார்த்தி சொல்றாங்க, அந்த மொபைல் வந்து இப்போ ஈஸ்வரி அத்தை வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே மயில் சொல்றாங்க, என்ன இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. ஆமா மயில், அங்கதான் இருக்கு, அது மட்டும் இல்லாம அது உங்ககிட்ட தான் இருக்கு மயில். உடனே கார்த்தி சொல்றாங்க, இந்த மொபைல் வந்து கண்டிப்பா சந்திரகலா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு மயில் வந்து சொல்றாங்க, கண்டிப்பா நீ சொல்றது உண்மையாதாப்பா இருக்கும், செய்யக்கூடிய ஆள் தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, கார்த்தி இப்ப நேரா ஈஸ்வரி அத்தை வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. கார்த்தி அந்த மொபைலை கண்டுபிடிச்சு ஈஸ்வரி அத்தைக்கு எல்லா உண்மையை தெரியப்படுத்துறாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரஸ் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.